ஹாய், வெல்கம் பேக் டு ஹோம் பிளேட் டைரிஸ். 2 days கொடைக்கானலில் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் கொடைக்கானலில் இருந்து மதுரை அண்ட் மதுரையில் இருந்து சேம் நைட்டு நாங்கள் திரும்பி பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். அண்ட் பெங்களூரில் காலையில் ரீச் ஆன உடனே நாங்கள் ஒன் வீக் ட்ரிப் மாதிரி நாங்கள் மதுரை வந்திருந்தோம். ஸோ அதனால ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் என் அம்மா அப்பா வந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு அவங்களும் வந்து அன்னைக்கு நாங்கள் பெங்களூருக்கு மார்னிங் ரீச் ஆனோம். அவங்க வந்து அந்த ஆஃப்டர்நூன் ரீச் ஆகிட்டு எங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. சின்ன பொருளில் இருந்து எல்லாமே வந்து அரிசி பேக் வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்த உடனே எதுவுமே தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை வேணாம் வேணாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து அவங்க சுத்தமாக எங்களோட பேச்சே கேட்க மாட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் எனக்கு இதில் என்னன்னா எல்லா பாதிக்கு மேலே வந்து ராஜனுக்கு பிடிச்சது தான் கொண்டு வந்தாங்க. எல்லா ப்ரியாரிட்டிஸ் அப்படியே மாறிடுச்சு. பட் அது எனக்கு ஹாப்பி தான் அவங்கள வந்து இப்படி ராஜன் கூட இருக்கிறது. அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாங்கள் வந்து 2 days நல்லா கொடைக்கானலில் இருந்ததுக்கப்புறம் டே 3 காலையிலேயே ஒரு 9 o'clock நாங்கள் வந்து கொடைக்கானலில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அகைன் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து டே 1 டே 2 வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து திரும்ப எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. டே 2 வீடியோவில் வந்து நான் வந்து இட்லியும் பொங்கல் காட்டியிருப்பேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் மெனு சேஞ்ச் பண்ணாங்க. பொங்கல் பதிலாக வந்து கிச்சடி கொண்டு வந்தாங்க. நாங்கள் ராஜன் கொஞ்சம் கிச்சடி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். நான்லாம் சாப்பிடவே இல்லை. பட் இட்லியாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், சாம்பார் சட்னி, கார சட்னி எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஒர்த்து ஸ்டேன்னு சொல்லலாம். ஸோ கொடைக்கானலில் இருந்து கிளம்புனதுக்கப்புறம் அந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் வந்து கொடைக்கானலில் வந்து எங்களோட கார் திரும்பி வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து திரும்பி மதுரைக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து டே 1 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் இன்னொரு ட்ராவல்ஸ் பிடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம். அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து டே 1 கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் திரும்பி திண்டுக்கல்ல இருந்து மதுரை கிளம்புறப்போ ரொம்ப மழை, சரியான மழை எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் மெதுவாகவே போனோம். அண்ட் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்குள்ளே ஒரு 2:30 2:45 ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 2:45 நாங்கள் மதுரை வந்துட்டோம். அண்ட் திரும்பி இந்த வெயிலெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ இந்த வெயில் தான் பிடிச்சிருந்துச்சு, அந்த அந்த ரொம்ப கூலிங் விட. அண்ட் திரும்பி என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த உடனே என் மாமியார் வந்து ரொம்ப சூடாக வந்து சமைச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாள் அந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு என் மாமியார் சாப்பாடு சாப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுதான் வந்து என் மாமியார்கிட்ட நான் வந்து சொல்லிட்டாவே இருந்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம் நானும் ராஜன். அண்ட் ஈவினிங் ஆனாலே என் மாமனார் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டாவே இருப்பார். அண்டு போலி, வடை, போண்டா இந்த மாதிரிலாம் நீட்டாக கொண்டு வந்துட்டார். நல்லா சாப்பிட்டோம். அன்றைக்கி சேம் நைட்டே வந்து நாங்கள் 9 o'clock மதுரையில் பஸ் ஏறிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் பெங்களூரில் இறங்கிட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி தான் நாங்கள் இருக்கிற ஏரியா. அண்ட் நாங்கள் வந்த மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து என் அம்மா அப்பா லீவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாருங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த vlog நான் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் ஜஸ்ட் நான் ஃப்யூச்சரில் எப்போதும் என்ன வீடியோ நான் பார்க்கும்போது இதெல்லாம் என் அம்மா அப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ காட்டுறேன். நத்திங் யாருன்னு ஹர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, ஏதோ நான் வந்து காமிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் நினச்சேன். அண்ட் என் அம்மா வந்து அவ்வளோ முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. எதுக்குமா இவ்வளோ முருங்கைக்காய் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்கணும் சுற்றி இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் ஆப்போசிட் வீட்லேயே யார் இருப்பாங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த சின்ன வெங்காயம் என் அம்மா யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெலுங்குல சொல்லுவாங்க பாருங்கள். ఎందుకు మమ్మీ చిన్న వెంగాయం తెచ్చావు? అది మా అల్లుడికి చిన్న ఎర్రగడ్డలతోటి వంట తినడం అంటే ఇష్టం. దానికోసమే చిన్న ఎవరు చేసి పెడతారు? చిన్నల్లుడి కోసం. ఎవరు చేసి పెడతారు? కూతురు. எனக்குலாம் சுத்தமாக இந்த சின்ன வெங்காயத்தை சமைக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அந்த அவ்வளோ நேரமே இருக்காது. அதனால் நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். பட் ராஜனுக்கு அதில் சமைச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என் அம்மா வந்து அதுவும் கொண்டு வந்தாங்க. பேசிக்கலி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ராஜனுக்கு செக்யூரிட்டி அண்ட் எங்களோட மெய்டு விட மற்ற யாருமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. என் அம்மா வந்து அந்த முருங்கைக்காய் செக்யூரிட்டிக்கும் மெய்டுக்குமே கொடுத்துட்டு கடைசியில் வந்து அந்த ஆப்போசிட் வீட்டை அவங்கள பெல் அடிச்சுட்டு அவங்களுக்குமே வந்து முருங்கைக்காய் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து டிப்பிக்கல் இந்தியன் மாம்ஸ். இவங்கனாலலாம் நம்மளால் இருக்கவே முடியாது. இவங்க சூப்பர் மாம்ஸ்ன்னு சொல்லலாம்.
உங்கள் வீட்டில் ஆல்சோ உங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஷேர் பண்ணிக்கோங்க எந்தெந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இதோடு சேர்த்து நம்ம தேங்காவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதிகமாக தேங்காவை போட்டு பொரியல் பண்ணுவேன், தேங்காய் சட்னி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் அம்மா வந்து பூஜை ஏதாவது பண்ணும்போது அப்படியே அந்த தேங்காய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும். டொமேட்டோஸில் இருந்து வெங்காயத்தை எல்லாம் வெஜிடபிள்ஸு கீரை எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கீரை மட்டும் உங்களுக்கு ஆந்திராவில் தெரியும், கோங்கூரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் புளிச்சி கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் தொகையல் பண்ணிக்குவோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கோங்கூரா சிக்கன் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் பீட்ரூட் கேரட்டுமே எனக்கு ராஜனுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். நாங்கள் வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாவே இருப்போம். ஸோ அதனால ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் கேரட் எப்போயுமே கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அகெயின் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த முருங்கைக்கீரை நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு என் அம்மா வந்து ஒரு பொடி செஞ்சு வச்சுருவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் லெமன் பிக்கலுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க, ரசம் பொடி. அண்ட் எனக்கு வந்து நிறைய பிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து இதுக்கு முன்னாடி ஆவக்காய், என்னோடய ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய், ஆவக்காய் அண்ட் லெமன் என் அம்மா கொடுத்துருந்தாங்க. திரும்பி இப்போயும் கொண்டு வந்தாங்க. பிக்கிள்ஸ் இஸ் ஹவெவர் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், ராஜன் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அண்ட் என் அம்மா வந்து இங்கே வாங்குகிற கடுகு என் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி பாசி பருப்புமே பிடிக்காது, சாம்பார் பருப்புமே பிடிக்காது, எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. என் அம்மாட்ட கேட்டால் இங்கே வாங்குகிற அரிசியுமே பிடிக்காது, இட்லி அரிசியுமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஸ்நாக்ஸுமே கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது ஏதோ 1 ஆர் 2 தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க என் அம்மா அப்பா. மற்ற எல்லாம் ராஜனுக்கு பிடிச்சது தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேட்டால் வந்து நீ எது வேணாலும் சாப்பிட்டுவா, ராஜன் அப்படி கிடையாது, ராஜனுக்கு இது தான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ராஜன் இஸ் பேசிக்கலி எ பிக்கி ஈட்டர். ஸோ எதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து என் அம்மா அப்பா அவங்களுக்கு ராஜனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த மாதிரி தான் செய்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது, நான் வந்து எது வேணாலும் நல்லா சாப்பிடுவேன். அந்த காராச்சேவு அந்த ஏதோ ஸ்வீட்டு மட்டும்தான் எனக்காக நினைக்கிறேன். மற்ற வேர்க்கடல், முந்திரி, தட்டை இதெல்லாம் ஃபார் ராஜன் ஓன்லி. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. இந்த எண்ணெய் என்னென்னா, அக்காவோட அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருந்து அவங்க எள்ளி வந்து அவங்களே இது பண்ணிவிட்டு அரைச்சி தந்த ஆயில். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் என் அம்மா எப்படின்னா, ஸ்கூலில் என் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். என் அம்மாவுக்கு ஸ்கூலில் யாரையாவது அவங்களோட பர்த்டேஸ்க்கு வந்து சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் போனப்போயே இல்லை அவங்க இங்கே வர்றப்போயே அந்த சாக்லேட்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. கேட்டால் வந்து ராஜன் சாப்பிடுவான், உன் அக்கா எப்போது வந்தப்போ சாப்பிடும், நீ அப்படியே எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, நான் வந்து எவ்வளோ டைம்ஸ் நான் சொன்னாலும் வாங்கிட்டு வராதீங்க, அது வேணாம் இது வேணாம், இங்கே கிடைக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பேச்சு கூட என்னோடய பேச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. நான் வந்து மதுரை போனால் கூட என்ன மாமியார் வந்து என்னை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. எனக்கு எது பிடிக்குமோ அது இது பண்ணி சமைச்சிருவாங்க. நான் அங்கே போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி, என் ராஜன் இங்கே வந்து ராஜனுக்கு பிடிச்ச மாதிரி. இன்றைக்கி நானும் ராஜன் இந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா அது என் அம்மா அப்பா இருக்கட்டும், ராஜனோட அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் மட்டும்தான். ஸோ வந்து அவங்களுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். ஸோ அவங்க 4 பேர் எங்களோட 4 கண்ணு மாதிரி. ஸோ இந்த வீடியோ மொத்தமாக அவங்க 4 பேருக்கு தான் நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே நானும் ராஜன் கண்டிப்பாக படிப்போம். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.